அந்த மண்ணுக்குள்ள ஆமா என்ன இருக்கு? என்ன இருக்கு? லிங்கம் அது இருக்குதையா, லிங்கம் அது இருக்குதையா, லிங்கம் அது இருக்குதையா, இருக்குதையா. மன்னவரும் தோண்டும் போது மண்ணை அவர் தோண்டும் போது, மண்ணை அவர் தோண்டும் போது, தோண்டும் போது லிங்கம் அது இருக்குதையா, லிங்கம் அது இருக்குதையா, லிங்கம் அது இருக்குதையா, இருக்குதையா. அவர் தோண்டும் போது மண்ணை அவர் தோண்டும் போது, மண்ணை அவர் தோண்டும் போது, தோண்டும் போது அந்த மண்ணுக்குள்ளதான் இருந்து, மண்ணுக்குள்ளதான் இருந்து, மண்ணுக்குள்ளதான் இருந்து, தான் இருந்து ஒரு மாயலிங்கம் தெரியுதையா, மாயலிங்கம் தெரியுதையா, மாயலிங்கம் தெரியுதையா, தெரியுதையா. மாயலிங்கம் தெரியுதையா, மாயலிங்கம் தெரியுதையா, மாயலிங்கம் தெரியுதையா, தெரியுதையா. என்ன தெரியுது? லிங்கம் தெரியுது, லிங்கம் தெரியுது, லிங்கம் தெரியுது. ஆமா அப்படிதானே? ஆமா. மண்ணை தோண்டி பார்க்காரு, தோண்டி பார்க்காரு. தோண்டி பார்க்கும் போது, பார்க்கும் பொழுது ஒரு லிங்கம் தலையில. ஆமா இவர் முதல்ல மம்பட்டி போட்டார் பாரு. போடும் பொழுது மம்பட்டி போட்டதுல தலையில பட்டு, தலையிலே பட்டு லேசா வெட்டுப்பட்டு ஒரு லிங்கமானது தெரிந்தது. லிங்கமானது தெரிந்தது. ஆகா ஆகா இந்த லிங்கம், லிங்கம் இந்த லிங்கத்துல இருந்துதா? ஆமா. அப்ப ரத்தம் வந்திருக்கு, ரத்தம் வந்திருக்கு, வந்திருக்கு என்று என்று அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து நிற்கும் போது, எதிர்பார்த்து நிற்கும் பொழுது ஆகாயத்தில் இருந்து ஒரு அசிரியரி வாக்கு கேக்கு. அசிரியர் வாக்கு கேட்கின்றது. என்ன கேக்கு? என்ன கேட்கின்றது? ஏ மக்களே, ஏ மக்களே, நான் யாரு தெரியுமாப்பா? நான் யார் தெரியுமாப்பா? நான் யார் என்று தெரியுமா? நான் யார் என்று தெரியுமா? நான் சிவனுடைய அவதாரம் தான். சிறந்ததொரு மக்கள் எல்லாம் லிங்கமாக முளைத்தமாக சுயம்புவாக வந்தவரே, சுயம்புவாக வந்தவன் தான் சுயம்புலிங்க சுவாமி ஐயா. சிவனாரோட அவதாரமா சிறந்ததொரு லிங்கமாக மண்ணுக்குள்ள மறைந்தவன் தான் சுயம்புலிங்க சுவாமி ஐயா. சுயம்புலிங்க சுவாமி எல்லாம் வணங்கிறீங்க வரவோ யானோ சுவாமி ஐயா, சுவாமி ஐயா என்ன சொல்கிறார்? என்ன சொல்லுகின்றார்? ஆகாயத்துல இருந்து ஒரு அசிரியரி வாக்கு கேக்கு. அசிரியர் வாக்கு கேட்கின்றது. என்ன கேக்கு? என்ன கேட்கின்றது? ஆதி சிவனாருடைய அவதாரம், சிவனாருடைய அவதாரம். ஆனால் என்ன இந்த உலகத்துக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ளே இந்த பூமிக்குள்ள சுயம்புவாக தோன்றியவன். சுயம்புவாக தோன்றியவன். சுயம்புன்னா ஆமா தன்னை தானே உருவாக்கி கொள்வது, உருவாக்கி கொள்வது. அப்படிதானே? ஆமா. இந்த பூமியில நான் சுயம்புவாக தோன்றியவன், சுயம்புவாக தோன்றியவன், சிவனுடைய அவதாரம், அவதாரம். ஆகையினாலே ஆனால் என்ன நீங்கள் என்ன சுயம்புலிங்க சுவாமியாக வழிபட்டு வந்தால், உங்களை வாழ வைப்பேன், வளர வைப்பேன், வாழ வைப்பேன், வளர வைப்பேன் என்று என்று ஆகையினாலே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆசார பந்தலிலே அழகான வெள்ளிசை மேடையில் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக 201 லட்சமாகவே அள்ளி சன்மானம் வழங்கி நாமளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தது யார் என்றால் யார் ஐயா? அதாவது என்ன அகிலமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய அந்த அம்பலசேரிமான் நகரத்திலே
அவர்களைப் போல அதாவது என்ன அம்பலச்சேரிமான நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வெங்கடேஷ் புலவர் கதிர்வேல் கலைக்குழுவை சார்ந்த அவங்களும் ஆமா ஒரு வில்லிசை அண்ணாவி அவர்களைப் போல நம்மளும் இன்னைக்கு வில்லிசை படிக்கும் அப்படிதான் ஐயா. ஆமா அவங்க எல்லாம் பேர் வாங்கின புலவர்கள் அனுபவசாலிகள். ஆமா ஆகையினாலே கதிர்வேல் கலைக்குழுவை சார்ந்த அண்ணாவி அவர்களுடைய தங்க கரத்தாலே நாமளை ஆதரித்தார்கள். ஆகையினாலே அவர்களுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் போன வருஷம் வந்திருக்கும் போதும் ஆமா அண்ணன் வந்து நம்மளை ஆதரிச்சு அன்பா பேசினாங்க. இந்த வருஷமும் வந்திருக்காங்க. என்ன வந்து ஒரு வாழ்த்தணும்னா ஆமா அதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிதானே ஐயா. ஆமா நம்மளாம் காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அவன் அங்க படிச்சிட்டு இருப்பான், நமக்கு என்ன, நம்ம ஏன் போகணும்னு நினைக்கிற நேரத்துல ஆமா இன்னைக்கு அண்ணன் நம்மளை தேடி வந்து ஆதரிச்சிருக்காங்க. ஆகையினாலே கதிர்வேல் கலைக்குழுவை சார்ந்த அனைவர்களும் தாயி இந்த பிரம்மசக்தி அம்மாளுடைய அருளாலை அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும் செய்யும் தோழில் பெருக வேணும் ஐயா, பெருக வேணும், செல்வ சீமானாக தலைக்க வேண்டும். திரும்ப வேண்டும். அவர் வந்து 10 நூறாயி அந்த உயர வேணும் கையிலை போலே ஆளிலை போல் தான் தழைத்து அங்கே அருகது போல் வேர்கள் ஒன்றி கலைக்குழுவை சார்ந்த அனைவர்களும் ஆளிலை போல் தான் தலைத்து அருகது போல் வேர்கள் ஒன்றி அன்னை சுற்றும் மூங்கில் போல செய்யும் தொழில் பெருக வேண்டும். சீமானாக தலைக்க வேண்டும். எந்த இடம் போனாலும் தங்க முகமாக திரும்ப வேண்டும். அனைவர்களும் வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். ஆகாயத்தில் இருந்து ஆமா ஒரு அசரீரி வாக்கு கேட்டவுடனே என்ன சுயம்புலிங்க சுவாமியாக வைத்து வழிபட்டால் உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்ல வளர வைப்பேன் என்று சொல்ல உடனே பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் சரி என்று சம்மதித்து அவர் என்ன செய்கிறார்கள்? அவர் தென்னை தான் எடுத்து தானே ஒட்டகையோ அமைப்பாரா சுவாமிக்கு சுயம்புவாக வந்ததோரு எங்க சுயம்புலிங்க சுவாமிக்கு சுயம்புவாக வந்ததோரு சுவாமிக்கு அவர் தென்ன நல்ல ஓலையாளே பெரிய கூடையது தான வைத்து அண்டல் லிங்கம் அதை எடுத்து வைத்து ஆண்டவன் தம் பகவானையும் அவர் அழகுடனே வணங்கி வாரா இந்த சுயம்புலிங்க சுவாமி ஐயா அவர் சொல்லி வாரம் கொடுப்பாரா என்ன மாறாத நோய்கள் எல்லாம் அவர் மஞ்சளையால் காணுவார் என்ன மக்களையும் வாழ வைக்க மகிமையுடையிருக்காரே இருக்கார்
மாதிரி ஆமா கல் மண்டபம்லாம் அப்பம் கிடையாது. கிடையாது கிடையாது. ஆனால் என்ன தென்னை ஓலையாலே குடிசை அமைத்து குடிசை அமைத்து சுயம்புலிங்க சுவாமியை எடுத்து வைத்து அந்த லிங்கத்தை எடுத்து வைத்து தென்னை ஓலையாலே குடிசை அமைத்து என் ஆண்டவன் அதிகரை கண்ட சிவனார் அவதாரத்துல இருக்கும் எங்கள் ஐயா அந்த சுயம்புலிங்க சுவாமிக்கு 6 கால பூஜை நடத்தி இங்க 6 கால பூஜை நடத்தி அந்த அழகு சுவாமியை ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே வணங்கி வருகின்றார்கள். வணங்கி வரும்போது எங்கள் ஐயா சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளாலே அங்க அந்த ஊரானது எப்படி இருக்கு ஐயா? எப்படி இருக்குது ஐயா? பட்ட மரம் பால் ஜோரி பவள மரோனை ஜோரி கால மரங்கள் எல்லாம் அங்க காய்த்து மிக குலுங்கிடும். எந்த பூக்காத மரங்கள் எல்லாம் அது புத்து மிக குலுங்கிடுமா அந்த அழகு நல்ல நகராதியில ஐயாவுடைய அருளாளை. ஆனால் காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக குலுங்கிடுமா உட்காத மரங்கள் எல்லாம் ஊத்து மிக குலுங்கிடுமா. ஆண்டவன் சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளாளை அந்த ஊரதியில எந்த நோயாக இருந்தாலும் ஐயா என்ன மாறாத நோய்கள் எல்லாம் மஞ்சனையால் மாற்றி வைப்பா தீராத நோய்கள் எல்லாம் திருநீற்றாலே தீர்த்து வைப்பா எல்லா நோய்களையும் மாற்றி மக்களை வாழ வைத்து வரும் பொழுது உலகமெல்லாம் ஐயாவோட பெயர் பறக்கு சுத்தி இருக்கிற ஊரெல்லாம் அப்படியே கொடி கட்டி பறக்கு. அடே அப்பா அதாவது வீட்டுல ஒரு பிரச்சனையா நேர உவரிக்கு உவரி சுயம்புலிங்க சுவாமி கோயிலுக்கு சுயம்புலிங்க சுவாமி கோயில போய் பார்த்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அவர் எல்லாத்தையும் தீர்த்து வைக்காரு. என்னத்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்காரு என்று சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளானது சுத்தி இருக்கிற வட்டாரம் எல்லாம் அப்படியே வேகமா பரவுது. அப்படிதான் ஐயா. நல்ல விஷயம் வந்து என்ன நேரம் எடுத்தாலும் பரவிரும் அருள் பேர் கிடைச்சிட்டு என்ன பேசன்னு தெரியாம திணறிக்கிட்டு வருவாங்க. பேர் கிடைச்சிட்டுன்னா அந்த பேரு அப்படியே பரவிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளா நினைச்சு கெடுத்தா தான் உண்டு இல்லன்னு வையி ஆண்டவனோட அருளால என்னைக்குமே அது நிக்காது. சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளானது என்னதான் இருந்தாலும் அங்க போன உடனே நல்லபடியா மாறிடுது என்று சொன்ன உடனே எங்கள் ஐயா அந்த சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளானது அப்படி பட்டி தொட்டி ஊர்களெல்லாம் அது பரவி மிக வருகுதையா. அவர் செய்யாத செயல்கள் இந்த சிவனாரோட அருளால் என் சுவாமியோட அருளதுதான் ஐயா சுவாமியோட அருளதுதான் சொல் உலகம் எல்லாம் பரவுதையா. சுவாமியோட போனால் இப்போ ஒரு உதாரணமே எடுத்துக்கோயே. என்ன இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு மன கஷ்டமா இருக்குன்னா நம்ம மேல அக்கறை இருக்கவங்க 2 பேர் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க ஏன் இப்படி இருக்க, எதுக்கு நீ இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, என் தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரியல. அப்போ நீ நினைச்சது உனக்கு நடக்கணும்னா உன் கஷ்டம் மறையணும்னா இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த கோயில்ல போய் சாமியை கும்பிடு, சாமி கும்பிட்டு உனக்கு நல்லா இருக்கும். நீ போன உடனேயே அவரே உனக்கு என்ன பிரச்சனை யாரு என்ன செஞ்சிருக்கா எது நடந்திருக்குன்னு அவரே சொல்லிடுவாரு. உனக்கு சொல்லிடுவாரு, அவரே சரி பண்ணி அதுக்கு வழியவும் சொல்லிடுவாரு அப்படின்னு நம்ம மேல அக்கறை இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆகையினாலே அதே மாதிரி எங்க ஐயா சுயம்புலிங்க சுவாமியுடைய புகழானது உலகமெல்லாம் அப்படியே பறக்கு என்ன தெய்வம்
இருக்கணும்னா அப்படி இருக்கணும். இருக்கணும் இருக்கணும். நினைச்சத நினைச்சத முடிச்சு காட்டணும். நல்லவங்க நினைச்சத ஐயா முடிச்சு காட்டணும். காட்டணும் காட்டணும். யாருக்கும் கெடுதல் பண்ணாம ஆமா நல்லது நினைச்சா ஐயா நடத்தி காட்டுவார். நடத்தி காட்டுவார் நடத்தி காட்டுவார். ஆகையினாலே அந்த சுயம்புலிங்க சுவாமியுடைய அருளானது உலகமெல்லாம் பறக்கு. அப்படியே பறக்கும் பொழுது எங்கள் ஐயா உவரியில நிலைய வாங்கி சுயம்புலிங்க சுவாமியாக இருக்க கதை இப்படி இருக்கும் பொழுது எந்த நாடையா சாத்தாங்குளம் அந்த சாத்தான்குளம் அதிலை எந்த ஊரு சாத்தான்குளம் நன்னகரத்திலே அங்க விஸ்வகர்மா குளமதியிலே வந்துதித்த மன்னரையா. விஸ்வகர்மா குளம்னா என்ன குளம்? ஆசாரி குளம். ஆமா, சாத்தான்குள நகரத்திலே விஸ்வகர்மானா ஆசாரியில எத்தனை வகை இருக்கு சொல்லு பாப்போம். ஆசாரியிலே 5 வகை இருக்கு. 5 தானோ? ஆமா. சரி, 5 வகை என்னெல்லாம் சொல்லு. தச்சி ஆசாரி. சரி. கொள்ளு ஆசாரி. யார கொல்லணும்? கொள்ளு ஆசாரி இல்ல, கொல்லாசாரி. சரி, கொல்லாசாரினா என்ன வேலை பார்ப்பாங்க? கொல்லாசாரினா இந்த இரும்பு வேலை பார்ப்பாங்க. சரி. ஆமா. வேற என்ன ஆசாரி? நீதானே 5 வகை இருக்குன்னு ஐயா? ஆமா. மர ஆசாரி. அப்ப தச்சி ஆசாரி யாரு? தச்சி ஆசாரி அது வேற. மர ஆசாரி வேற, தச்சி ஆசாரி வேறயா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதான். அப்படியா? ஆமா. என்னய்யா? களிப்பு கழிக்க ஆசாரி அது வேற, அதுதான் தச்சாசாரியோ. அதாவது பேங்கில் இருக்கவருக்கு பேரு அதுவும் கொல்லர் தான், ஆனா அவர் பேரு பொற்கொல்லர்னு சொல்லுவாங்க. ஆமா, தங்க வேலை செய்தவங்க. ஆமா, ஆசாரி. அதாவது நம்ம கோடி ரூபாய் செலவழிச்சு அரண்மனையே கட்டினாலும் நில விட்டு தச்சு கழிக்கிறதுக்கு ஆசாரி இல்லாம கதை நடக்காது. அரண்மனையே கட்டினாலும் ஆசாரி வந்து கை வச்சாதான் அந்த வீட்டுல குடியேற முடியும். முடியும். அப்படிதானே? ஆமா. அப்பேற்பட்ட மலையை சிலையாக வகுரக்கூடிய அந்த விஸ்வகர்மா குளமாரி அவர் வந்துதித்த மனிதனையா அந்த சாத்தான் குளம் தன்னாரியிலே சாத்தான் குளம் தன்னாரியிலே ஒரு சமத்துடனே ஆண்டு வாரார், அவர் சமத்துடனே வாழ்ந்து வாரார். சாத்தான் குளம் தன்னாரியிலே சமத்துடனே ஆண்டு சாத்தான் குலத்திலே விஸ்வகர்மா குலத்திலே உதித்த அங்க பாரு என்ன பணியாரத்துக்கு எப்படி 25 கிலோ மாவுக்கு மேல இருக்கும். மாவு இருக்கும். ஆமா. விடிய அம்மாவுக்கு தான். ஆமா. யாரு இல்லன்னாங்க அது பணியாரம் இல்ல, அவ்வளவு பெருசு வந்துச்சுன்னா அது. ஆனா என்ன கரைக்கத பாருங்க. ஒருத்தர் கரண்டியை விட்டு கிண்ட. ஆமா. ஒருத்தர் கையை உள்ள விட்டு கிண்ட, கையை விட்டு கரைக்க. ஆமா. பானைய பார்த்தா ஆமா போன வருஷத்தோட இந்த வருஷம் 5 கிலோவை கூட்டியிருப்பாங்கன்னு நினைக்க. ஆமா. ஆனால் என்ன யாரு சாத்தான்குளமா நகரத்திலே விஸ்வகர்மா குலத்திலே உதித்த சொக்கலிங்க ஆசாரி. யார்? என்ன சொக்கலிங்க ஆசாரி. ஆமா. அவருக்கு ஆமா ஆளு அழகா இருப்பாரு. ஆளு அழகா அப்படி இருப்பாரு உங்களை மாதிரி. ஆனால் ஆமா எதுக்கு சொல்லணும் அத? ஆமா, என்ன மாதிரி? ஆமா, உங்களை மாதிரி அழகா இருப்பாரு. 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன். ஆமா. இவனுக்கு எதுக்கு 500 ரூபா கூட கொடுக்கணும்? சரி, ஜாயிண்ட்கார அக்கா மாதிரி அழகா இருப்பாங்க. அப்படி சொல்லு. ஆமா. ஏன் ஜாயிண்ட்கார அம்மாவுக்கு என்ன குறைச்சல்? அதான் அவங்க மாதிரி அழகா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அங்க பாரு, நாளம் துட்டு தர மாட்டேனா? யாத்தாடி வெக்க வந்துட்டா. ஆனா என்ன கருக்குன பணியார மாதிரி இருக்காங்க. நீ பேசாத, நீ பேசி அடுத்தப்புல விரட்டி விட்டுறாத. கருக்குன பணியார மாதிரி இருக்காங்களா? அம்மா. ஆமா, கருக்குன பணியாரம் தான் ருசியா இருக்கும். ஆமா. கருப்பு தான் கட்டி வைரம். உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. வைரத்தை ஆமா மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கும் போது முதல்ல கருப்பா தான் இருக்குமா. ஆமா. அதுக்கப்புறம் தான் தீட்டி ஆமா வெள்ளையாக்குவாங்க. தீட்டினா தான் வெள்ளையாகும். ஆமா. அம்மா வந்து கருப்பு கட்டி வைரம். ஆமா, அப்படிதானே? ஆமா. ஆனால் சொக்கலிங்க ஆசாரி கருப்புன்னா ரொம்ப குறைவா பேசுறாங்களே நம்ம. ஆமா.
வெள்ளையா இருக்கிறது ஆபத்தியா? அதான வெள்ளையா இருக்கிறது தான் ஆபத்தா? அப்படி கிடையாது ஐயா. வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஆமா. வெள்ளையா இன்ஸ்டாகிராம் வாங்கி பார்த்தா தான் தெரியும். வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. நானும் பொய்யே சொல்ல மாட்டேயா. அதானே? ஆமா. கருப்பா இருக்கவங்கள கூட நம்பிரலாம். வாங்க கூட இருக்கு உன்ன மாதிரி ஆட்களை நம்ப கூடாது. அப்போ உங்களையும் நம்ப கூடாது. ஏமா நான் என்ன கலராவா இருக்கேன்? ஆமா வெள்ளையா தானே இருக்கீங்க. கலரா இருந்தா நேரம் என் ரேட்டே வேற இல்ல. ரேட்டே வேற. ஆமா. அதுவும் தாடி மீசை இல்லைன்னா அதோட ரேட்டு கூட. 1.20 1.30 தான். ஆமா. இல்லையா தாளக்காரர் 200 ரூபாயான்னு கேட்காரு. என்னது? இல்லம்மா. ஆமா. அதாவது ஆமா. ஆனா என்ன இப்ப மட்டும் நான் ஆம்பளை பையனா இல்லாம பொம்பளை பிள்ளையா இருந்தோம்னு வை. ஆமா. இன்னைக்கு நான் வைக்கிறது தானே ரேட்டு. நீங்க வைக்காத ரேட்டு. உங்களை வச்சு நாங்களும் பொழைச்சுக்கிடுவோம். இப்ப நான் போய் கேட்டோம்னு வைங்க. ஆமா. இவன் ஒரு ஆம்பளை வில்லு படிச்சுக்கிட்டு அவ்வளவு கேட்கான். அவ்வளவு கேட்கானப்ப ராமர் முருகன் ஒரு பையன் வில்லு படிக்கான். ஆமா கதையை பாங்காங்களா? தாடியும் மீசையும் வச்சு படிச்சுக்கிட்டு அவன் அம்புட்டு கேட்கான் மனசாட்சி இல்லாம. சாயந்தரமா மாத்த சொல்லி எனக்கு 200 பேர் சொல்லிட்டாங்க. அப்படியா ஐயா? ஆமா. என்னைய மாத்த சொல்லி ஒரு 300 பேர் சொல்லி இருப்பாங்களா? உன்னை அதான் பின்னாடி தூக்கி போட்டிருக்கேன். ஒல்லியா இருக்க பிள்ளையா கொண்டு வந்து சேருன்னு. ஆமா ஆமா. அப்படித்தான் மாத்தணும். ஆமா. அடுத்த வருஷத்துக்கு பாத்துக்கிட்டே இருங்க. எதுக்கு? நல்ல வடக்க உள்ள பிள்ளை 2 பிள்ளைய பார்த்து இறக்கி சும்மா உட்கார்ந்து இருந்தா மட்டும் போதுமா? ஆமா. நீ அம்மா ஆண்டவராகப்பட்ட பகவான் அப்படிம்ப அப்படிம்பா. ஆமா பரவாயில்ல. வெளிநாட்டுல இருந்து இறக்கிற வேண்டியதான். உட்கார்ந்தா மட்டும் போதும். ஆமா. அப்படின்னு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா. அமைஞ்சிட்டுனா அடுத்த வருஷத்துக்கு கழட்டி விடத்தான். ஆமா 2 பேத்தையும் கழட்டி விட்டுற வேண்டியதான். ஆனால் ஒரு பாக்கெட் போய் ஆனால் சொக்கலிங்க ஆசாரி இருக்கார். சொக்கலிங்க ஆசாரி இருக்கார். சாத்னான்குளமான நகரத்திலே விஸ்வகர்மா குலத்திலே உதித்த சொக்கலிங்க ஆசாரிக்கு அவர் ஒரு முளம் இருக்காருன்னா அவர் கூணு 3 முளம். கூணு 3 முளம் இருக்கு. ஆமா ஆமா. என்னது? கூணு முதுவுல. ஆமா கூணு இருக்கு. அந்த கூனை பார்த்த உடனே சொக்கலிங்க ஆசாரிங்கிற பேரை மறந்து சாத்தான்குளம் மக்கள் எல்லாம் அவரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? கூணாசாரின்னு சொல்லுவாங்க. அங்க பாரு அந்த கூணாசாரி வந்துட்டாரு. அவர் அந்த கூணாசாரிய கூப்பிடுங்கப்பா. கூணாசாரிய கூப்பிடுங்க அப்படின்னு. ஆமா. சொக்கலிங்க ஆசாரி என்கிற பெயரை மறந்து யாரை பார்த்தாலும் அவரை கூப்பிடுறதே கூணாசாரி கூணாசாரின்னு தான் கூப்பிடுறாங்க. கூணாசாரி ஏன்னா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு தெருக்கு 5 சொக்கலிங்க இருப்பாங்க. எந்த சொக்கலிங்கம்னு கேட்டா டக்குனு அந்த கூணு இருக்கும்ல. ஆமா கூணாசாரி அவர்தான். ஆமா அந்த ஆசாரியத்தான் சொன்னேன். அந்த ஆசாரியத்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால இந்த சொக்கலிங்க ஆசாரி என்னதான் அவரை கூணாசாரின்னு கூப்பிட்டாலும் அவருக்கு மனசுக்குள்ள வருத்தம் இருக்கத்தானே செய்யும். ஆண்டவனே பகவானே அகில உலகமெல்லாம் படைத்த இறைவா ஈஸ்வரனே இறையோனே இறையளங்கும் பரம்பொருளே என்ன பாவம் நானும் செய்தேன் இந்த வாழ்க்கை வாழலாமா? நாம் பாவம் ஒன்றும் செய்யலையே இந்த பாருளையில் வாழலாமா? நான் கூணாசாரி என்று சொல்லி கூணாசாரி என்று சொல்லி என்ன குறையாதே குறை சொல்லி பேசுறாரே. என்ன குறைய சொல்லி பேசும்போது என் குணமெல்லாம் ஆகுதையா. என் மனது எல்லாம் வலிக்குதையா. மனது எல்லாம் வலிக்குதையா. நாம் மாண்டிட்டாலும் ஒன்றுமில்லை.
என்ன சொல்லுதாங்க? என்ன என்ன சொல்லுதாங்க? எங்க அம்மா அப்பா எனக்கு வச்ச பேரையே மறந்து பெயரை மறந்து என்ன 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 எல்லாரும் என்ன கூணாசாரி கூணாசாரின்னு என் குறைய சொல்லியே பேசுறாங்களா? குறைய சொல்லியே பேசுதாங்களே. நான் இந்த பேர் வாங்கி இந்த பெயர் வாங்கி இந்த மண்ணுலகில் வாழலாமா? இந்த மண்ணுலகில் வாழலாமா? யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருத்தங்களை வாழ்த்துறதுக்கு மனசு வரலனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல. ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுக்கு மனசு வரலனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன செய்யக்கூடாது? குறைய சொல்லி பேசக்கூடாது, கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது. அப்படித்தானே? ஆமா அப்படித்தானே ஐயா? ஆமா. யாராவது ஒருத்தரை மனசார வாழ்த்தணும். வாழ்த்தணும். வாழ்த்த முடியலையா? ஆமா, அதுல படுத சந்தோஷமே அவங்களுக்கு வேற. வாழ்த்த முடியலன்னா அமைதியா இருந்துடணும். இருந்துடணும். அதை விட்டுட்டு ஆமா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. குறை சொல்லிட்டே இருக்க கூடாது. அதான் ஆமா அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாழ்த்த மனசு இல்லைனாலும் குறை சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடணும். போயிடணும். ஆனால் ஆமா இந்த மக்கள் எல்லாம் அதாவது என்ன உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா என்னைக்குமே ஒய்யாரத்துல போய் உட்காரலாம். அப்படித்தானே? ஆமா. உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. உழைக்கணும்ல. உழைக்கணும். உழைச்சாதானே போய் உட்கார முடியும். ஆமா, உழைப்பே உயர்வு. ஆனால் இந்த கூணாசாரி அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் கடைசியில கூப்பிடும் போது ஆமா கூணாசாரி இங்க வாங்க. கூணாசாரி ஆமா ஆமா இங்க வாங்க. வாங்க வந்து உங்க சம்பளத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க பாரு. சொல்லுவாங்க. கூணாசாரின்னு கூப்பிட்ட உடனே இவர் மனசு உடைஞ்சு போகும். மனசு உடைஞ்சு போயிரும். நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? நான் ஒரு பாவமும் செய்யலையே. என் தலையில வந்து இப்படி பகவான் எழுதிட்டாரு. என் தலையில எப்படி வந்து எழுதிட்டாரு? ஒரே எழுத்தா? அதாவது என்ன? அங்க பாரு. அதுக்கு தான் உள்ள காத்தாடி வைக்க மாட்டோம். ஆமா, ஒரு சேர்ல கைய வச்சுக்கிட்டு. ஆமா, நல்ல தூக்கம். கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நம்ம கதையை அப்படி இன்ட்ரெஸ்டா கேட்காங்க. ஆமா கண்ணை மூடி கற்பனையில பாக்காங்களா ஐயா? கற்பனையில பாக்காங்க. ஆகையினால் ஆமா, கூணாசாரிக்கு எத்தனை கூணு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு பாக்காங்க. ஆனால் பார்த்தா யாரு கூணாசாரி நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? அவர் முத்து போல கண்ணீரையோ முகமெல்லாம் உரையிட்டார். ஆறாத கண்ணீரையோ அவர் அன்புமெல்லாம் ஆண்டவனே பகவானே அரணாரே சிவனாருடைய இடமதியிலே முடங்கிய பாரா அழுதுமெல்ல புலம்புறாரே அழுது புலம்புறாரே அழகுல ஆசாரி ஆண்டவா நான் என்ன செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? முத்தும் போல் கண்ணீர முகமெல்லாம் சோறையிட்டார். பவளம் போல் கண்ணீர பக்கமெல்லாம் சோறையிட்டார். ஆறாத கண்ணீர அங்கமெல்லாம் சோறையிட்டார். யாரையா? சொக்கலிங்க ஆசாரி. கூணாசாரி. சொக்கலிங்க ஆசாரி தான் தெரியாது. கூணாசாரி அழுது புலம்புதார். அழுது புலம்பும் பொழுது என் கூணை தீர்ப்பதற்கு என் குறைய தீர்ப்பதற்கு இங்க ஆளே இல்லையா? இந்த உலகத்துல ஆளே இல்லையா என்று மனவாட்டம் கொண்டு இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போனா தானே நம்மள எல்லாரும் கூணாசாரின்னு சொல்லி ஏளனமா பேசுவாங்க, கிண்டலா பேசுவாங்க. ஆமா, இனிமேல் நாம அந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாது. இந்த
வீட்டை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது ஆமா என்று வீட்டை இழுத்து அடைச்சாரு இழுத்து அடைச்சிட்டு பகவானை நினைத்து அழுது புலம்பி விட்டு அப்படியே அமைதியா உள்ள இருக்கார் உள்ள இருக்காரு இருக்கும் பொழுது அங்க யார் வாரா யாரையா வருகின்றார் ஓலை பெட்டியை இடுப்புல வச்சு குறி சொல்ல கம்ப கையில் எடுத்து குறிகாரி வாரா யாரு குறி சொல்லுதவங்க வாராங்க கொரத்தி அந்த காலத்துல ஆமா கொரத்தி தான் குறி சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்ன குறி சொல்லுவாங்க நடக்க போறது ஆமா நடந்து முடிஞ்சது ஆமா வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கறத கணிச்சு சொல்லுது குறிகாரங்க சொல்லுவாங்க அந்த சாத்தாங்குளம் பாதையாக குறிகாரி வாரா எப்படி வருகின்றார் எப்படி வருகின்றார் ஜோசியம் பார்க்கலையோ சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையோ சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையோ அம்மா ஜோசியம் பார்க்கலையோ சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையோ சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையோ அப்படி ரேக பார்க்கலையோ சாமி மாறே ரேக பார்க்கலையோ சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையோ நடந்து முடிஞ்சதை எடுத்து சொல்லுறேன் நடக்க போறத நாளும் சொல்லுவேன் நடந்து முடிஞ்சதை எடுத்து சொல்லுவேன் நடக்க போறத நாடும் சொல்லுறேன் நடந்து முடிஞ்சதை எடுத்து சொல்லுறேன் நடக்க போறத நாலு சொல்லுவேன் நடந்து முடிஞ்சதை எடுத்து சொல்லுவேன் ஜோசியம் பார்க்கலையா அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையா ஆமா ரேக பார்க்கலையா சாமி மாறே ரேக பார்க்கலையா ஜோசியம் பார்க்கலையா அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையா ரேக பார்க்கலையா அம்மா மாறே ரேக பார்க்கலையா எதிர்காலத்தை எடுத்து சொல்லுறேன் நடக்க போறத நானும் சொல்லுறேன் எதிர்காலத்தை எடுத்து சொல்லுவேன் நடக்க போறத நாலு சொல்லுவேன் ஜோசியம் பார்க்கலையா சாமி மாறே ஜோசியம் பார்க்கலையா ரேக பார்க்கலையா அம்மா மாறே ரேக பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையா அம்மா மாறே ஜோசியம் பார்க்கலையா ரேக பார்க்கலையா அம்மா மாறே ரேக பார்க்கலையோ யார் வாரா யார் வருகின்றார் குறி சொல்லக்கூடிய குரத்தி வருகின்றார் குரத்தி பெண்ணானவள் ஆமா அப்படியே ஓடி வாரா ஓடி வந்து என்ன செய்கின்றார் சொக்கலிங்க ஆசாரி சொக்கலிங்க ஆசாரி அந்த கூணாசாரி வீட்டு வாசல்ல வீட்டு வாசல் அப்படியே வந்து நின்னுகிட்டு ஆமா வீட்டுக்குள்ள இருக்குது யாரு வீட்டுக்குள்ள இருக்குது யாரு வெளியே வாங்க வெளியே வாங்க வாங்கன்னு கூப்பிடுதா வீடு வீடா போய் குறி சொல்லுவாங்க சொல்லுவாங்க யாரெல்லாம் சொல்லுவா யார் சொல்லுவா குரத்தி ஆமா இன்னொன்னு சாமம் போல ஒருத்தர் வந்து உடுக்கடிச்சுக்கிட்டே வருவாரு சாமத்து நாயக்கர் யாரையா கம்பளத்து நாயக்கரா அவங்கதான் கோடாங்கி ஆமா உடுக்க வச்சு அடிச்சுக்கிட்டே வருவாங்க ஆமா எப்படி வருவாங்க எப்படி வருவாங்க உனக்கு தெரியுமாயா நீ கேட்டிருக்கியா குறி ஆமா கேட்டிருக்கேன் அவங்க சொல்லி கேட்டிருக்கியா ஆமா நைட்டு போல நாய் குலைக்கும் சரி வெளியே வந்து பார்த்தா குறி சொல்லிட்டு இருப்பாங்க நைட்டு போல நாய் குலைக்கும் ஆமா வெளியே வந்து பார்த்தா குறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ காலையில சேவல் ஒன்ன கூட்டிக்கிட்டு ஒரு 5 கோயிலுக்கு அடிக்க போனோம்னு நானும் உடுக்க எடுத்துட்டு சாமம் போல வீடு வீடா போய் அடிக்க வேண்டியதுதான் ஆமா அடிக்க வேண்டியதானே யாரு வேண்டாம் வில்லு பாட்டை ஓரமா வச்சுட்டு ஆமா அதுக்கு கூட நல்ல சம்பளம் தான் 9 கம்பளமே 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 ஓடிவாயே சத்தம்மாவே 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 கம்பளமே 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 ஓடிவாயே சக்கமாவே 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 அப்படித்தான் அடிப்பாங்க. ஆமா நானும் மதன் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா ஆமா போயிட்டோம்னு வை சக்கம்மா சொல்லுதா நைட்டு போல குறி சொல்லிட்டு விடிய காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஆமா உன் வீட்டுல இருந்து செய்வன இருக்கு இதை கொடுத்தனா நான் தீர்த்து தாரேன் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆமா ஆனா குரத்தி பெண்ணால் ஓடி வந்து சொக்கலிங்க ஆசாரியுடைய வீட்டு வாசல் நின்று கொண்டு
ஐயா என்ன நீங்க எதுக்கும் கலங்காதீங்க. எதுக்கும் நீங்க கலங்காதீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லதே உங்களுக்கு நடக்கும் என்று வெளியே ரெண்டு சத்தம் கொடுத்திருக்கா. கொடுத்திருக்கா. சொக்கலிங்க ஆசாரி மெதுவா வந்தாரு. அப்படியே மெதுவா கூண ஆட்டிக்கிட்டு அப்படியே வாராரு. வந்து அடைத்திருக்கும் அடகதவை ஆசாரியும் தான் திறந்து பந்தயம் தம்பா பாரா மாயனாசாரி புறத்தி நல்ல பெண்ணிடத்தில் புறத்தி பெண்ணிடத்தில் அவர் உடனே சொல்வார் புறத்தி பெண்ணிடத்தில் என்ன சொல்லுகின்றார்? ஓடி வந்தாரு. ஓடி வந்தாரு. ஆகா என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் யாரோ நம்ம கிட்ட நல்ல வார்த்தை பேசுத. நல்ல வார்த்தை யாரோ பேசுதாங்களே. சந்தோஷப்படுத்த மாதிரி யாரோ பேசுதாங்களே. சந்தோஷப்படுத்த மாதிரி யாரோ பேசுதாங்களே என்று ஓடி வந்தாரு. ஓடி வந்தாரு. ஓடி வந்து திறந்து பாக்காரு. திறந்து பாக்காரு. கதவை அப்படியே திறந்து பாக்காரு. கதவை வேக வேகமா திறந்து பாக்காரு. திறந்து பாக்காரு. நல்ல கண்டாங்கி சேலை கெட்டி. கண்டாங்கி சேலை கெட்டி. கண்டாங்கி சேலைனா என்னன்னு தெரியுமா ஐயா? தெரியாது ஐயா. அம்மா கட்டக்காரி. அம்மா கண்டாங்கி சேலைனா என்னன்னு தெரியுமா? கண்டாங்கி சேலைனா கட்டம் போட்ட சேலை. இவா சுடுற பணியாரத்தை தான் காலையில படப்பு பிரிச்சதுக்கு அப்புறம் ஆமா சாப்பிடணும். ஐயா நீ சாப்பிடுறதுல இருக்காதே முதல்ல அம்மாவுக்கு படப்புல வைக்கட்டும். படப்பு முடிச்சதுக்கு அப்புறம் தானே சொன்னேன். அது சரிதான். ஆமா ஆமா. அதாவது கண்டாங்கி சேலைனா அதாவது கட்டம் போட்ட சேலை. கட்டம் போட்ட சேலை. அந்த கட்டம் போட்ட சேலைய அந்த காலத்துல பாட்டிமார்கள் அதாவது இப்போ பாட்டி அப்போ வந்து வாலிபம். அப்போ வாலிபம் இப்போ பாட்டி. ஆமா சரி. அப்படியே பின் கொசவை வச்சு கெட்டி இடுப்புல தண்ணி குடத்தை தூக்கி வச்சு கிணத்தாங்கரைக்கா இல்லைன்னா குளத்தாங்கரைக்கா தண்ணிக்கு அப்படியே அழுக்கி குளிக்கி அப்படி அழுக்கி அப்படி குளிக்கி ஒரு நடந்து வந்தாங்கன்னா தாத்தா பின்னாடியே வருவாரு. அந்த காலத்து காதல் மலர்ந்தது எல்லாமே குளத்தாங்கரையும் கிணத்தாங்கரையும் வாக்கியாங்கரையும் தானே. ஆமா அப்படிதானே ஐயா? அந்த நடையில அந்த கொசவம் அப்படி அழகா ஆடும். ஆமா பின் கொசவம் அதுக்கே 10 தாத்தா பின்னாடி போவாரு. அதுதானே பார்த்தேன். ஆமா அப்பமும் தாத்தா தான் பின்னாடி போயிருக்காரு. போய் தானே ஆகணும். ஆனால் ஆமா என்ன அப்படி இருக்கும்போது விடதிலை கூணாசாரியுடைய வீடதிலே யார் வாரா? யார் வருகின்றார்? குறிகாரி ஓடி வாரா. குறிகாரி ஓடி வருகின்றார். ஓடி வந்து ஆமா ஐயா வீட்டுக்குள்ள இருப்பது யாரா இருந்தாலும் வெளியே வாங்க. யாரா இருந்தாலும் வெளியே வாங்க என்று அறிக்கையிட்டார். சத்தம் கொடுத்த உடனே அந்த ஆசாரி அப்படி பைய எந்திக்காரு. எந்திச்சு அப்படியே நடக்காரு. ஆள் 1 முழம் கூணு 3 முழம். 3 முழம் நிமிர்ந்து நடக்கவும் முடியல. ஆமா நடக்க முடியாமல் அப்படியே தள்ளாடி நடந்து வந்து யாரு? அந்த கூணாசாரி ஆமா நடந்து வந்து எங்க வாராரு? அப்படியே வீட்டு வாசலுக்கு வாராரு. அடைச்சிருக்கு கதவை திறக்காரு. கதவை திறக்கின்றார். கதவை திறக்கும் பொழுது அந்த கூணாசாரி கதவை திறந்த உடனே குறிகாரி வெளியே நிக்கா. ஆமா அப்படியே நிக்கா. ஐயா நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நடந்தானா? அம்மா என்ன குறிகாரி என்ன பார்த்தா? ஆமா உனக்கு நான் நல்லா இருக்க மாதிரி தெரியுதா? ஏன்டா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? என் சோகத்தை நான் யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்ட? ஆமா ஆனா அப்படி நான் இருக்கேன். சொக்கலிங்க ஆசாரிங்கிற பேரை மறந்து எல்லாரும் என்ன கூணாசாரின்னு சொல்லி குத்தி ஏதோ சவுண்ட் கேக்கு. ஆமா ஆனால் என்ன எல்லாரும் என்ன கூணாசாரின்னு குத்தி பேசுதாங்க. அப்படியே குத்தி பேசுதாங்க. அவங்க பேசுற பேச்சை எல்லாம் கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் காதில் கேட்டு நான் இருந்தால் என்ன இறந்தால் என்ன மறைந்தால் என்ன என்ன குறவாக பேசுறாரே இந்த குவளையந்தி வாழலாமா பேசுறாரே என்று சொல்லி
டே அப்பா டேய் அப்பா பெரிய ஆளா வருவாம்மா. ஆமா ஆனா ஆமா அவளை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள ஆமா கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேக்கால. ஆனால் அங்க ஓடுதா இங்க ஓடுதா. சின்ன பிள்ளை அப்படித்தான் இருக்கும். ஆமா குழந்தை இல்ல. ஆமா குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. கிடையாது கிடையாது. 18 வயசுல தாண்டினதும் தன்னால கவலையும் சேர்ந்து ஒட்டிக்கிடும். ஆமா நம்ம கூட ஒரு குழந்தை இருக்கு அங்க பாருங்க. யாருயா? போன நோட்டிக்கிட்டு எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கு. கட்டையில இருக்கவளை பார்த்தா உனக்கு குழந்தை மாதிரியா தெரியுது. அது குழந்தை இல்லையா பக்கத்துல. அதுதான். ஆமா ஆனா என்ன நடக்கு? என்ன நடக்கு? எம்மா என்ன? ஏ குறிகாரி, ஏ குறிகாரி, என்ன பார்த்தா உனக்கு அப்படியா தெரியுது? அப்படியா உனக்கு தெரியுது? நானே இருக்கவா இறக்கவா? இருக்கவா போவா தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன செய்யன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வெறுத்து போச்சு வெறுத்து போச்சு. எல்லாரும் என் குறைய சொல்லி சொல்லி என்னை பேசி பேசி அதனால நான் வெளியே கூட போகாம இருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கேன். இருக்கு